ஒரு முஃபஸ்ஸிராக இருந்திருக்கின்றார்கள். பெரிய வணக்கவாளி இவர்கள் காலத்துக்கு பிறகுதான் ஹிஜ்ரி 2வது நூற்றாண்டு காலம் வருகின்ற பொழுது இந்த ஆன்மீக கல்வியை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சூஃபி மகான்களால் ரபாத்தி என்ற ஒன்று ஜாவியாக்கள் நிறுவப்பட்டன. ஜாவியாக்கள் இன்றும் நாட்டிலே இருக்குகிறது. ஒரு காலத்திலே தரீகாவுடைய ஷேகுமார்கள் இலங்கைக்கு வருகின்ற பொழுது இவைகளை நிறுவி என்ன செய்தார்கள்? ஒரு மனிதனை எப்படி ஆன்மீக ரீதியாக பக்குவப்படுத்துவது, எப்படி இறைவனிடத்தில் போவதற்குண்டான பாதைகளை காட்டுக் கொடுப்பது, ஐங்கால தொழுகை, திக்ரு, ஃபிக்ரு, தஸ்பீஹாத்துகள், தஹ்மீதாத்துகள், உள்ளத்தை தூய்மைப்படுத்துகின்ற ஒரு பாஷறையாக இந்த ஜாவியாக்களும் ரபாத்துக்களும் அன்று பயன்படுத்தப்பட்டன. ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹபீபே அஜமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹாத்தமுல் அஸம்மி, ஷகீகுல் பல்கி போன்ற பெரிய பெரிய சூஃபி மகான்கள் எல்லோரும் இதிலே ஷேகுகளாக இருந்து அங்கு இருக்கின்ற மாணாக்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வழிமுறைதான் இந்த அமைப்பு முறை. அதில் பயன்படுத்தப்பட்ட பெயர்தான் ஷேக் முரீதி என்கின்ற பெயர். ஒரு ஷேக் என்றால் அவர் ஒரு குரு. மாணாக்களுக்கு சீடர்களுக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் முரீதி என்பது. இந்த அமைப்பில் வந்த இந்த வழிமுறை ஹிஜ்ரி 5வது ஆண்டு எமது கண்ணியமிக்க ஷேഖனா முஹித்தீன் அப்துல் காதர் ஜைலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களும் இந்த வழிக்கு வருகிறார்கள். அவர்களும் இந்த பாஷறையில் மாணவர்களுக்கு நல்லதை கற்றுக் கொடுக்கின்றார்கள். எப்படி நீர் உண்மையான இஸ்லாமியவாதியாக வாழ வேண்டும், உனது வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும், இறைவனுக்கு பொருத்தமான ஒருவனாக நீ வாழ வேண்டும் என்றால் உனது இபாதாக்களை எப்படி நீ பயன்படுத்துவது என்பதை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்கள் அந்த பாஷறையிலே பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு சொன்ன 10 கட்டளைகள் தான் நான் சென்ற ஹுதுபாவிலே விட்டு சென்ற விடயம். அதுதான் அது முரீதீங்கள் என்கின்ற பொழுது அது தரீகாவை பின்பற்றுவர்களாக இருக்கலாம் அல்லது பின்பற்றாதவர்களாகவும் இருக்கலாம். எல்லோருக்கும் பொருத்தமானது, இது அவர்களுக்கு மாத்திரம்தான் பொருத்தமானது என்பது அல்ல. அதே நேரத்தில் இதை தரீகாக்களை பின்பற்றுபவர்கள் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக பயன்படுத்த வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் காதிரியா தரீகாவை பின்பற்றுகின்றேன், நான் ஷாதுலியா தரீகாவை பின்பற்றுகின்றேன், நான் ரிஃபாயியா தரீகாவை பின்பற்றுகின்றேன் என்றால் ரிஃபாயியா தரீகாவுடைய ஷேக் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த விடயங்களை நாம் பயன்படுத்த வேண்டுமா இல்லையா வாழ்க்கையில்? அப்படி இருக்குகின்ற பொழுதுதான் ஒரு ஆங்கில பாடசாலையில் ஒருவன் கல்வி கற்கின்றான் என்றால் அவனிடத்தில் ஆங்கில மொழி வர வேண்டும். ஒரு சிங்கள பாடசாலையில் கல்வி கற்கின்றான் என்றால் சிங்கள மொழியாற்றல் அவனிடத்தில் வர வேண்டும். அதே போன்று இந்த பாஷறையில் நான் இருக்குகின்றேன், அவர்களது முரீது, அவர்களிடத்தில் பைஆ பெற்றிருக்கின்றேன் என்றால் அவர்கள் சொன்ன விடயங்கள், அவர்கள் சொன்ன வாழ்க்கை முறைகள் எம்மிடத்தில் பிரதிபலிக்கின்ற பொழுதுதான் நான் இதை சேர்ந்தவன் இதை சார்ந்தவன் சொல்ல முடியும். அப்படி இல்லாமல் பேர் நான் சொல்லி என்ன பயன் இருக்குகிறது? இன்று பாருங்கள், முஸ்லிம்களை உலகளாவ ரீதியில் முஸ்லிம் சமூகத்தை ஏனைய சமூகங்கள் குறை காண்கின்றன. முஸ்லிம்கள் என்கின்ற பேரில் இருக்குகின்றார்கள், ஆனால் இஸ்லாம் இல்லை அவர்களிடத்தில், அதனால் குறை காணப்படுகிறது. அதே போன்றுதான் இந்த இயக்கங்கள் சார்பாக இருக்கின்றார்கள், அவர்களிடத்தில் அந்த பண்பு இல்லை என்றால் யாருக்கு அந்த பெயர் போய் சேருகிறது? மோசமான பெயர். இவர்கள் சொன்ன விடயங்களில் முக்கியமான முதல் 1வது விடயம் ஹிஃபுதுல் லிசான். மாணவர்களை பார்த்து சொல்கிறார்கள், மாணாக்களே உங்களுடைய நாவுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய நாவுகள் பேசுகின்ற வார்த்தைகளை தரமறிந்து பேசுங்கள். யாரோடு பேசுகின்றோம்? ஒரு பெற்றாரோடு பேசுகின்ற பொழுது கண்ணியமான நல்ல வார்த்தைகள் வர வேண்டும். ஒரு ஆசிரியரோடு கதைக்குகின்ற பொழுது அவனுக்கு எந்த வார்த்தை பயன்படுத்த வேண்டும்? ஒரு ஆலிமோடு பேசுகின்ற பொழுது, ஒரு நிர்வாகியோடு பேசுகின்ற பொழுது, பெரியவர்கள் மூத்தவர்களோடு பேசுகின்ற பொழுது எப்படி நீ கதைக்க வேண்டும்? நல்ல இங்கிதமான வார்த்தைகளை பயன்படுத்த நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தை பிரயோகங்கள் நீங்கள் வெளியிலே கக்கிவிட்டீர்கள் என்றால் உள்ளே எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு பழமொழி சொல்வார்கள், அதாவது கடுகு மூட்டையை அவிழ்த்து கொட்டிவிட்டால் மீண்டும் உடனடியாக அவசரமாக அள்ளி எடுக்க முடியாது என்பதாக. அதே போன்றுதான் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள். ஒருவரை பற்றி அபாண்டம் சொல்லிவிட்டோம் என்றால், பொய் சொல்லிவிட்டோம் என்றால், அல்லது தகமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தி விட்டோம் என்றால் நாம் மன்னிப்பு கேட்டாலும் கூட அந்த வார்த்தைகள் அவனது உள்ளத்தை தேய்த்திருக்கும், உள்ளத்தை கிள்ளி இருக்கும். ஆகவே
வார்த்தைகளை நீங்கள் மிக கவனமாக பயன்படுத்துங்கள். ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்கப்படுகிற கேள்வி உண்டு, நாயகம் அவர்களே, நாளை மறுமையிலே நாம் முகம் குப்புற நரகத்தில் தள்ளப்படுவோமா என்பதாக. நரகத்தில் முகம் குப்புற தள்ளப்படுவோமா என கேட்டபொழுது ரசூலுல்லாஹ் இல்லா மின் ஹசாயிதி அல்சினதிஹிம், அவர்களுடைய நாவுகள் அறுவடை செய்கின்ற வார்த்தைகளால் அவர்கள் நரகத்திலே முகம் குப்புற தள்ளப்படுவார்கள் என்றார்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே மனிதர்களுக்கு மத்தியிலே பேசுகின்ற வார்த்தைகள் இங்கிதமாக, கண்ணியமானதாக, அறிவு சிந்தனையோடு நாம் பயன்படுத்துவதை அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். இது மிக அற்புதமான விடயம். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை ஒரு செத்த பிராணியை பார்க்குகின்றார்கள். பார்த்துவிட்டு சஹாபாக்களை பார்த்து, இந்த பிராணியில் ஒரு நல்ல பொருளை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்றார்கள். சஹாபி சென்று விட்டு சஹாபி சொன்னார், நாயகம் அவர்களே, நீங்களே எடுங்கள் என்பதாக. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிராணியின் நாக்கை பிடித்து காண்பித்தார்கள், இந்த பிராணியின் நல்ல பொருள் இதுதான் என்பதாக. மீண்டும் ஒரு விடுத்தம் ரசூலுல்லாஹ் அவர்கள் இந்த பிராணியில் மிக மோசமான பொருள் என்னென்ன கேட்டார்கள். சஹாபாக்கள், நாயகம் அவர்களே, நீங்களே சொல்லுங்கள் என்பதாக சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் மீண்டும் அதே நாவை பிடித்து காண்பித்தார்கள். ஆகவே இதே நாவினால் தான் ஒருவன் நல்லவனாக மாறவும் முடியும், ஒருவன் இதே நாவினால் தான் தீயவனாகவும் மாற முடியும். அடுத்தவனை பற்றி குறை சொல்வது, அடுத்தவனை பற்றி புறம் பேசுவது, அடுத்தவன் மீது அபாண்டம் சொல்வது, எவ்வளவு அழகான வாழ்க்கைகள் நமக்கு இருக்க நாம் ஏன் அவைகளை தொலைத்து விட்டு அடுத்தவர்களுடைய மனதை நுகச் செய்ய வேண்டும்? நாம் அடுத்தவர்களை பற்றி ஏன் பேசி பேசி நமது வாழ்க்கையை மாசுபடுத்திக் கொள்ள வேண்டும்? ஒருவன் உன்னை பற்றி அடுத்தவனிடத்தில் சொல்லுகின்றான் என்றால், அடுத்தவனை பற்றி உன்னிடத்தில் சொல்கின்றான் என்றால், நாளை உன்னை பற்றி அடுத்தவனிடத்தில் சொல்வான் என்கின்ற கருத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் உலக அமைப்பு முறை. ஆகவே முரீதீங்களே, நீங்கள் உங்கள் நாவுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதற்கு அடுத்து சொல்கிறார்கள், அல் முஹாஃபிலத்து அலஸ் ஸலவாத்தில் ஹம்ஸ், ஐங்கால தொழுகையை நீங்கள் பேணுதலாக இருங்கள் என்பதாக அல்லாஹ்விடத்தில் சொல்லப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஷரீஆவின் மிகப்பெரிய தூண்களில் ஒரு தூண் தான் இந்த தொழுகை என்கின்ற தூண். ரசூலுல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, பைனல் முஸ்லிமி வல் காஃபிரி, ஒரு முஸ்லிமுக்கும் காஃபிருக்கும் இடையிலே இருக்குகின்ற ஒரு அடையாளம், வேறுபாடு என்ன தெரியுமா? தொழுகையை விடுவது என்றார்கள். ஒருவன் தொழுகையை விட்டு விட்டான் என்றால் அவன் காஃபிருடைய அடையாளம். ரசூலுல்லாஹ் சொன்ன விடயம் ஹதீஸ். தொழுகை எடுத்துக் கொள்கின்றான் என்றால் அவர் முஸ்லிமுடைய அடையாளம். முஹித்தீன் அப்துல் காதிர் ஜைலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் தனது பாஷறையில் இவைகளை தான் கற்றுக் கொடுத்தார்கள். தொழ வேண்டும், ஐங்கால தொழுகை மிக மிக முக்கியமானது உங்களுக்கு. ஷேக் அவரிடத்திலே அவர்களுடைய மாணாக்கள் ஒரு மாணவன் ஒரு நாள் கேட்குகின்றார், முஹித்தீன் அப்துல் காதிர் ஜைலானியை பார்த்து கேட்குகின்றார், ஷேக் அவர்கள், உஸ்தாத் அவர்களே, நீங்கள் வெளியிலே எவ்வளவோ கராமாத்துக்களை காண்பிக்குகின்றீர்கள் மக்களுக்கு மத்தியிலே, இன்னும் நான் இந்த தவச்சாலையில் இந்த ரபாத்தில் உங்களுடைய ஒரு கராமத்தை கூட காணவில்லை, நீங்கள் ஒரு கராமத்தையும் எனக்கு காண்பிக்கவில்லை, எனக்கு ஒரு கராமத்தை காண்பீங்கள் என்பதாக ஒரு மாணவன் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜைலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களை பார்த்து கேட்குகின்றார். அப்பொழுது ஷேக் அவர்கள் கேட்குகிறார்கள், நீர் என்னிடத்திலே எத்தனை வருடங்கள் பணிபுரிகிறீர் என்பதாக. சுமார் 10 வருடத்துக்கும் அதிகமாக பணிபுரிகிறீர் என்பதாக சொல்கிறார். அந்த சீடன் கேட்குகின்றார்கள், நீர் எப்பொழுதாவது எனது வாழ்க்கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த சுன்னாக்களை விட கண்டீரா என்பதாக அந்த மாணவரிடத்தில் கேட்குகின்றார். தொழுகைக்கு முன்னால் இருக்குகின்ற சுன்னாக்கள், தொழுகைக்கு பின்னால் இருக்குகின்ற சுன்னாக்கள், அன்றாடம் தொழ வேண்டிய சுன்னாக்கள், இரவு நேரத்திலே தொழப்பட வேண்டிய சுன்னாக்கள், இரவு நேரத்திலே விழித்து தொழ வேண்டிய சுன்னாக்கள், ஏனைய ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்கள், உண்ணுகின்ற பொழுது, பேசுகின்ற பொழுது அல்லது குர்ஆன் ஓதுகின்ற பொழுது எவ்வளவோ சுன்னாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய, இவைகளை விட கண்டீரா என்பதாக கேட்குகின்றார்கள். அப்பொழுது மாணவன் சொல்லுகின்றான், இல்லை நாயகமே, காணவில்லை என்பதாக. இதைவிட பெரிய கராமா உனக்கு என்ன வேண்டும் என்பதாக கேட்டார்கள். இதைவிட என்ன கராமத்து உனக்கு பெரிதாக வேண்டும்? பாருங்கள் அன்புக்குரியவர்களே, ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களுக்கு முஹித்தீன் அப்துல் காதிர் ஜைலானி அவர்கள் இந்த அளவு ஒரு கண்ணியத்தை கொடுத்திருக்கின்றார்கள் என்றால் ஃபர்லான கடமைகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பார்கள்? இதை நாம் சிந்தனைக்கு எடுக்கக்கூடாது. ஆகவே நாம்
அமருபின் பாஷரை அவர்களை பற்றி பெருமையாக பேசுகின்றோமா? அவர்கள் வாழ்க்கைக்கு முன்மாதிரி என்றால் நமது வாழ்க்கையில் தொழுகை என்கின்ற பகுதி, அந்த ஆயுதத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சொல்லுகிறார்கள், அத்தமஸ்ஸுகு பில் கிதாபி வஸ்ஸுன்னா வல் அமலு பிஹா ஃபயஜ்அலுஹுமா ஜினாஹைஹி யதீரு பிஹிமா ஃபித் தரீகில் வாஸில் இலல்லாஹி தஆலா. அழகான ஒரு வார்த்தை. நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் சேர விரும்புகின்றீர்களா? அல்லாஹ்வுடைய நட்புக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ்வுடைய குர்பியத்தை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களா? முரீதீன்களை பார்த்து, மாணாக்களை பார்த்து கேட்கின்றார்கள். அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்வதற்கு 2 ரெக்கைகளை சமைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று குர்ஆன், மற்ற ஒன்று ஹதீஸ். இதை வாழ்க்கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். அதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும், மதுஹபுகளை கூடாது என்ற சொல்லை எடுத்துவிடக் கூடாது. முஹித்தீன் அப்துல் காதிர் ஜைலானி அவர்கள் ஷாஃபி மதுஹபிலே இருந்து ஹம்பலி மதுஹபுக்கு அவர்கள் தாவுகின்றார்கள். மாணாக்கள் கேட்கின்றார்கள், ஷேக் அவர்களே, நீங்கள் ஷாஃபியில் இருந்து ஹம்பலிக்கு மாறிவிட்டீர்கள் என்பதாக. சொன்ன விடயம் என்ன தெரியுமா? எல்லா மதுஹபுகளும் அல்லாஹ்வின் பக்கம் உங்களை இழுத்துச் செல்லுகிறது. மதுஹபுகளின் நோக்கம் என்னவென்றால் இறைவனின் பக்கம் உண்மையான முறையில், யதார்த்தமான முறையில் ஃபிக்ஹ்களை கற்று நீங்கள் இறைவனின் பக்கம் போய் சேருவது. ஆனால் நான் ஷாஃபி மதுஹப் என்கின்ற மதுஹபில் அதிகமான மக்களை காண்கின்றேன். ஹம்பலி மதுஹபில் குறை ஏற்படுகின்ற காரணத்தினால் அவைகளும் நிறைவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக நான் கட்சி மாறினே அல்லாமல் மதுஹபுகள் கூடாது என்பதற்காக அல்ல என்றார்கள். தனது வாழ்க்கையில் அன்றாட விடயங்கள், பிரச்சனைகள் வரலாம், அல்லது கருத்து வேறுபாடுகள் வரலாம், அல்லது கொடுக்கல் வாங்கல். நாம் பேசுகின்றோம் ஹுதுபாக்களிலே, இந்த நேரங்கள் அதிகமாக குர்ஆன் ஹதீஸை நாம் பயன்படுத்துகின்றோமா இல்லையா? இதுபோன்று நீங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் வாழ்க்கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். இவர்களுடைய மாணாக்களுக்கு என்ன சொல்லப்பட்டது என்றால், காதிரியா தரீகாவை பின்பற்றுகின்ற மாணவர்கள் என்று சொல்லப்பட்டது. காதிரியா தரீகாவை பின்பற்றுவது இவர்களுடைய மாணாக்கள். ஏற்கனவே பா யஸீதுல் பிஸ்தாமி, ஜுனைதுல் பக்தாதி போன்ற அந்த தரீகாக்களை, அந்த வழிமுறைகளை பின்பற்றியவர்கள் இருந்தார்கள் ஏராளமாக. இப்பொழுது இவர்களது மாணாக்களுக்கு அவர்களது பெயர் காதிரி என்பது காதிரியா. தரீகா என்றால் என்ன அர்த்தம்? பாதை என்பது அர்த்தம். இறைவனின் பக்கம் போய் சேர்வதற்கு ஒரு வழி, ஒரு ரோடு இது. இதன் மூலமாக அவர்கள் காட்டி தந்த அந்த பாதையின் ஊடாக அல்லாஹ்வின் பக்கம் போய் சேர்வது. மத்தரீகா, தரீகா என்றால் என்ன என்பது பெரிய ஒரு கேள்வி. தரீகா என்றால் என்ன என்றால் நாம் என்ன பதில் சொல்வோம்? இன்ன தரீகத ஷரீஅத்துன் வ தரீகத்துன் வ ஹகீகத்துன் ஃபஸ்மா லஹா மா முஸ்ஸிலா. சொல்கிறார்கள், தரீகா என்றாலே ஷரீஆ தான். ஷரீஆ இல்லாமல் தரீகா கிடையாது. ஒருவன் ஷரீஆவை விட்டுவிட்டு தரீகாவை நான் பின்பற்றுகின்றேன் என்றால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். ஷரீஆவுடைய அடிப்படை கோட்பாடுகள், தரீகா என்பதற்கு முன்பு ஷரீஆ வந்திருக்க வேண்டும் அவரிடத்திலே. தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி, மார்க்கம் என்ன சொல்லுகிறது? ஷரீஆ என்றால் என்ன? முதலிலே ஷரீஆ, தரீகா வேறு. ஷரீஆ என்றால் என்ன? அல் இன்கியாது லி அவாமிரில்லாஹி தஆலா வல் இஜ்தினாபு அன் நவாஹிஹி. அல்லாஹ் தஆலா, ரசூலுல்லாஹ் அவர்கள் எதை எடுத்து நடக்கும்படி நமக்கு ஏவினார்களோ அதை எடுத்து நடப்பது, எதை தழுவிக் கொள்ளும்படி, எதை விலகிக் கொள்ளும்படி நம்மை தடுத்தார்களோ அதை தடுத்து நடப்பதுதான் ஷரீஆ. இந்த ஷரீஆவுடைய பாதை தான், அதற்கு பிறகுதான் தரீகா. ஆனால் நம்மில் சிலர்கள் நினைக்கலாம், சில நடைமுறைகளை, அதாவது ஒரு சில இபாதாக்கள், முஸ்தஹபான வழிமுறைகளை செய்துவிட்டு நான் தரீகாவிலே ஊறி போயிருப்பேன் என்பதாக. அப்படி தரீகாக்கள் சொல்லவில்லை. தரீகாக்கள் சொல்வது ஷரீஆவை பின்பற்றியதற்கு பிறகுதான் தரீகாவிடத்திலே வர வேண்டும். இதற்கு அழகான பல வார்த்தைகளை முஹித்தீன் அப்துல் காதிர் ஜைலானி அவர்களே சொல்கிறார்கள். இன்ன தரீகத பிலா ஷரீஅத்தின் பாத்திலத்துன். ஷரீஆ இல்லாமல் தரீகா செல்லுபடியாக ஆகாது என்பதாக சொல்கிறார்கள். உன்யா என்ற தனது கிதாபிலே அழகாக சொல்கிறார்கள், தரீகாவுக்கு வர வேண்டும் என்றால் முதலில் ஷரீஆ என்கின்ற அந்த கடமையான வாழ்க்கை முறைகள் அவனிடத்தில் பிரதிபலிக்க வேண்டும். பிரதிபலிக்காமல் அவன் தரீகாவில் இருக்கின்றன என்றால் ஷரீஆ இல்லாமல் தரீகா பாத்திலா. மேலும் சொல்கிறார், கால குதுபுல்லா கிதாப் அஷ்ஷரஉ மூஜிபுன் லிஸஆதத்தித் தாரைன். ஷரீஆவை பின்பற்றுவது 2 உலகிலும் வெற்றி பெறுவதற்கு ஒரு முரீதுக்கு அவசியம் என்பதாக சொல்கிறார்கள். அப்படி என்றால் தரீகா என்றால் என்ன?
அத்தரீகா தத்தபிஉ அஃஆலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் அமல பிஹிமா. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஆன்மீக